என்றல் வீசி கணிசொரியும் வானிருந்து விளையாடும் மயிலிருந்து தொகையாட்டும் கீரிகளும் பாம்புகளும் கீர்த்தனைகள் செய்திடுமா பதுகளும் புலிகளும் ஒரு படித்துறையும் சோறு கொண்டு மடைதிரப்பார் சரணம் கொண்டு நெல் வயலெல்லாம் நெல் வரப்பெல்லாம் பழம் கட்டு ஒரு களம் இருக்கும் கவி விளக்கு நெல் பிள்ளையும் கருத்தால் அறுத்து வர மறுதாளும் பயிராகும் மாடு கட்டி போரடித்தால் மாளாத ஜன்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் ஆணை கட்டி கருவுருமா போரடைக்கும் அழகான நாடகம்தான். இடி கொடிகள் தான் முழங்கும் ஏற்ற கருவுரு மாம்பட்டணம். அந்த கருவுரு மாம்பட்டணத்திலே கஞ்ச கம்சமுடி ராஜா வாழ்ந்து வருகிறான். என் பாவி கஞ்சத்திலே பெரிய கஞ்ச எப்பேற்பட்ட கஞ்ச ஐயா கஞ்ச கம்சமுடி ராஜனால கைவீசி நடந்துட்டாலும் கைவீசி கால் காசு கமசங்கப்பா அலிக்கு ஒரு நடை நடந்தா அதுக்கு ஒரு கம்சங்கப்பா செப்பு கூடம் எடுத்து சிலது பெண்கள் வந்தாரானா சில்லறைய கம்சங்கப்பா அரைக்கீரை விற்றாலும் அரைக்கீரை விற்றாலும் அதுக்கு ஒரு கம்சங்கப்பா அதுக்கு ஒரு ஆமையா சொல்லையா கம்சராசனுடைய ஆட்சியில யாரும் கை வீசக்கூடாது. கை வீசி நடந்தா காக்காது கம்சம் அலிக்கு நடக்க கூடாது. அதுக்கும் ஒரு கம்சம் செப்பு குடம் எடுத்து போக கூடாது தண்ணிக்கு. அதுக்கு சிலது காசு கம்சம். அரைக்கீரனை வித்தா அதுக்கு அரை காசு கம்சம். ஆடு மாடு கோழி குஞ்சு இட்லி சட்னிக்கு கொண்டு வரிதான். இட்லிக்கு தான் வரிய போட்டான் சட்னிக்கும் வரிய போட்டானா சண்டால. ஆமா பாவி அப்பேற்பட்ட கம்சராசனானவன் அந்த கரூர்மா நகரத்துல உலகத்துல உள்ள நல்ல தண்ணி கிணத்துல எல்லாம் அரளி விதைய அரைச்சு அதை அப்படியே கலந்துருவான். ஏன் கலக்கம் அப்படி? அப்பந்தான் நம்ம வீட்டுக்கு தண்ணிக்கு வருவாங்க. ஊர் கிணத்துக்கு தண்ணிக்கு போக மாட்டா, நம்ம அரண்மனைக்கு தண்ணிக்கு வருவா. ஒரு குடத்துக்கு இவ்வளவுன்னு நம்ம வாங்கிடலாம். அதையும் ஒழுங்கா கொடுப்பானா தண்ணியா? எப்படி கொடுப்பான்? வடிகட்டி குடிப்பான். வடிகட்டி. அதனால தான் வடிகட்டிய கஞ்சன் பேரு. அப்பேற்பட்ட கம்சராசனுக்கு தங்கைமார்கள் 2 பேர்கள். 2 பேர்னா யாருலாம்? 2 பேர்ல மூத்தவா பூதகி. பூதகினா என்னைய மாதிரி அவ 7 மலை உயரம். என்ன பூதகிய நேத்து நான் பார்த்தேன். குத்தாலத்துல. ஆமா. எப்படி இருந்தா ஐயா இந்த கேள்வி எப்படி இருந்தானு? அப்படியா? அவர் எங்க சொல்லிக்கிட போறாரு? அவர்தான் பார்த்தாரு. போறோன்னு அவர்தான் பார்த்தாருங்க. எப்படி இருக்கானே? நடக்க ஒரு கொடி மரம் நம்ம ஐயா வாசல்ல, சாத்தாவுடைய வாசல்ல கல்ல வச்சு சொல்லுங்க. கல்லுல வச்சு என்ன தானே இல்ல இந்த மஞ்சள உரசும் போது பாத்தீங்களா
மஞ்சளாம் உரசல இந்த கொடிமரத்துக்கு பாதி இருக்கா ஆளு எப்படி இருப்பாங்க 9 அடி உயரம் இந்த கொடிமரத்துக்கு பாதி இந்த வாசலுக்கு முக்கால்வாசி அப்ப சைஸ பார்த்தா நம்ம ஐயா நினைக்காரு சாசாவுக்கு பக்கத்துல அப்படிலாம் இருக்கும் அந்த தண்டி அந்த கை தண்டி பார்த்தா பார்க்க வேண்டாம் அப்பேற்பட்ட பொண்ணை தான் நான் பார்க்கணும் நம்ம கல்யாணம் முடிக்கிறது அவளை அசல ஆளினே சொல்லலாம் நம்ம எங்கேயும் பஸ்ஸுக்கு தேடிக்கிட்டு நிக்காண்டா 7 மலை உயரம் 200 அடி அகலம் பலம் பாம்பு மாதிரி கை காலு அப்ப சின்ன தண்டியா இருக்கும் ஒரு காலத்துல தாடகைக்கு அப்படி இருந்துதான் ஆமா தாடகைக்கு யாரு ராவணன் தங்கச்சி தாடகைக்கு மலம்பாம்பு மாதிரி கை காலு அவ கூட அந்த சைஸ் கிடையாது அவ முகம்தான் அடக்கியோடைய சுரூபமா இருந்தாலும் உடம்பு அழகு அப்பேற்பட்ட பூதகியாலை கண்டான் அவளுக்கு தலை எப்படி இருக்கும் எப்படின்னா அசல் அவளுக்கு பணம் கொட்டதான் பணம் கொட்டன்னு சொன்னாங்க உருவம் பெருசா இருந்தா தலை எப்படி இருந்துச்சு இங்கன்னு கொஞ்சம் இங்கன்னு கொஞ்சம் பாட்டி குளிக்க வாங்க நாங்களும் பொம்பளை தான் சரி அப்ப ஆனை தூக்கிட்டு எரிஞ்ச கதை தான் இவளை கண்டாரையானா யாருமே நம்மளுக்கு பணம் கொடுக்க மாட்டார்கள் பணம் கொடுக்க கோட்டை வாசல் வரமாட்டான் ஊருக்கு அப்பால ஒரு கல்லறைய கட்டி அதுக்கு குமரி மடம்னு பேர் கொடுத்தான் குமரி மடம் பேர் குமரியா அடைச்சு வைக்க போறான் குமரிய கொண்டு அடைக்க இருப்பதனால குமரி மடம் ஏ பூதகி உனக்கு எப்ப ஆபத்து வந்தாலும் நீ வந்து எனக்கு உதவணும் எனக்கு எப்ப ஒரு ஆபத்து வந்தாலும் தங்காய் என்று சொல்வேன் அண்ணான்ட்டு உடனே வரணும் அப்படி இருக்க கம்சனுக்கு இன்னொரு தங்கச்சி அவ யாரு அவதான் இளையவா தேவகி தேவகின்னா தேவகிதான் அந்த தேவகி பெண்ணானவா 16 வயது பருவமங்க பருவமங்கையா இருக்கா பூத்து நிறந்து புஷ்பவதி பெண்ணா இருக்க ஆமையோ பெண்ணழகிய பெண்ணழகி பெண்ணுக்கு பெண்ணழகி எடை கொண்ட மயிலழகி மயிலழகி கண்ணுக்கு கண்ணழகி கண்ணழகி காதமுக்கு வடிவழகி வடிவழகி இளையவா தேவகி தேவகியாள் உங்களகா மொழியழகா முகத்தினோட திருவழகா சிகப்பழகி சிவப்பழகி செந்தூர பொட்டழகி பொட்டழகி மங்கி தலையழகி தலையழகி வாடாமல்லி நிறமழகி போற நல்ல தலையழகி முக பொட்டழகி அழகில நிறைந்தவளாம் கமசந்தங்க தேவையாள் கமசத்தில நிறைந்தவளா செய்யல ஒரு பாகம் தலையாள வேப்பைகள செய்யல மேற்புருவ 2 மீன் செய்யல கிளிமூலியா கண்கள் யாரணத்தி புருவங்க யாரணத்தி எழுத்தானே முக்கழகா அழகா யாரணத்தி எழுத்தானி அவ அழகா இருப்பாள் அருமா மக தேவகியா அவளுடைய அழகை கண்டபோது பார்த்தான் கம்சராஜன் நம்ம தங்கச்சி மூத்தவா பேய் உருவமா இருந்தா பூதகி சுருவத்தோடு அமைந்திருக்கிறா இளையவா ரொம்ப அழகா இருக்கிறா அழகுல சிறந்தவா அம்சத்துல உயர்ந்தவா இருக்கா இவள ஆடவர்கள் கண்டாரையானா நம்ம தங்கச்சி அழிஞ்சு போவா அதனால காலகாலம் தங்கையை கட்டி கொடுக்கணும் இப்ப ஒரு கல்யாணத்தை முடிச்சு நம்ம கண் குளிர பாக்கணும் தங்கையை கட்டி கொடுக்கணுமே ஆனா மாப்பிள்ள நம்ம தங்கச்சியை தேடி வரக்கூடாது ஏப்பா நம்ம தங்கச்சியை தேடி மாப்பிள்ள வரக்கூடாது நம்ம தங்கச்சிய
நம்ம தங்கச்சிக்கு மாப்பிளைய நம்ம தேடி போனோம். அதனால அரண்மனைக்கு ஆ, ஓவியரே வரவழைத்தான். ஏப்பா வித்தியாசமா கல்யாணத்தை முடிக்கணும்னு நினைக்கான். ஐயா ஓவியரே, ஓ ஓவியர்னா யாரு? 4 தேசத்துக்கும் 4 மாப்பிள்ளையும் பார்க்கணும், ஆமா 4 போட்டா கொடுத்து விடணும். உடனும் அதனால என் தங்கச்சிய ஆ, நீர் 4 ஓவிய போட்டா வரையணும்னா. வரையணும் வரையணும். 4 ஓவிய போட்டா எப்படி வரையணும்? எனக்கு ஆ? எனக்கு என்னது டீயா? எப்படி வரையணும்? எப்படி? அந்த வாசலுக்கு நேரா ஒரு திரை போட்டிருக்காங்களே, ஆமா ஐயாவுடைய வாசல்ல போட்டிருக்கலையா? இந்த திரைக்கு உள்ள தேவகி நிக்கணும், தேவகி அமர்ந்திருப்பா. திரைக்கு வெளியே ஓவியர் நிக்கணும். ஏப்பா அதையும் நேரால பார்க்கப்படாதா தேவகியா? திரையில படு நிழலை பார்த்து தான் போட்டா வரையணும். நேர்ல தேவகிய பார்த்தா உன் கண்ணை நோண்டிடுவேன் நோண்டி. அந்த நிழலை கூட நேரா பார்க்க கூடாது, அதையும் ஒரு கண் சாடையா தான் பார்க்கணும். சாடையா பார்க்கணும். அது ஓரக்கண்ணால இப்படியே 4 ஓவிய போட்டோ வரைய சொன்னான். வரைய சொன்னா ஓவியரை கவிசமுடி ராஜமன். அரண்மனைக்கு 4 மந்திரியவும் அழைத்தான். ஏப்பா மந்திரி எதுக்கு? பொறும் ஆ, ஏ மந்திரி, இந்தாங்க உங்களுக்கு இன்னைக்கு 4 யானை. 4 யானை எதுக்கு மன்னா? பொறுப்பா சவாரி செஞ்சு போறதுக்கு. 4 யானை சுமக்கக்கூடிய பொன்பொருள் ஆ, வழிபோக்கு செலவுக்கு. வழிபோக்கு செலவுக்கு ஒவ்வொரு மந்திரிக்கும் ஒவ்வொரு யானை சுமக்கக்கூடிய பொன்பொருள். இந்தாங்க 4 போட்டோவை வச்சுக்கோங்க. வச்சுக்கோ என் தங்கையுடைய போட்டாவை. இந்த 4 போட்டோவையும் ஆ, 4 ஊருக்கு போய் மாப்பிள்ளைய நல்ல முறையில தேடி பார்க்கணும். ஆமா நம்ம நாட்டுல 4 தேசத்துக்கும் போய் என் தங்கச்சி தேவகி அழகுக்கு தகுந்தவாறு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும்னு. மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? எப்படி? உடுக்குக்காரற மாதிரி வளர்ந்த மாப்பிள்ளை ஆகாது. ஏப்பா அது ஆகாது. பிறகு உத்தரம் தட்டிக்கிட்டு கிடக்கும். ஆ, அம்மா உள்ள போறான். எங்க மச்சான மாதிரி கட்ட மாப்பிள்ளையும் ஆகாது. என்னதுப்பா? வயல்ல மாப்பிள ஆவாது, கட்ட மாப்பிள ஆவாது. ஆமா கருத்த மாப்பிள்ளையும் ஆகாது. ஏப்பா சிவப்பு செவத்த மாப்பிள்ளையும் ஆகாது. அப்ப குண்டு தண்டியும் ஆகாது, ஒல்லி ஒல்லியும் ஆகாது. ஏப்பற எப்படிதான் மாப்பிள்ளை பார்க்க என் சொல்லலாம்? தங்கச்சி தண்டிக்கு தரமான மாப்பிள்ளை கிடைக்கணும். தேவகி என்ன ஒரு அழகுல இருக்காளோ அதே அழகுக்கு தகுந்த மாப்பிளைய பார்க்கணும். அந்த மாப்பிள்ளையும் 8 நாளைக்குள்ள வரணும். அது நம்ம எந்த தேசத்துல போய் பார்க்க? என்று மந்திரிமார வழி அனுப்ப நான் கம்சராஜன் ஆமோ மந்திரியும் ஒன்று அண்ணனோட வார்த்தை கேட்டோ மாப்பிள்ளைய தேடி அல்லோ சேரநாடுவார் சேரநாடு தன்னாதி. சேரநாடுனா மேக்கம் மலையாளம். மலையாள தேசத்துக்கு வராங்கோ மந்திரி. அங்க வந்து ஒரு மாப்பிள்ளைய பார்த்தார். ஆமண்ணே மாப்பிள்ளனா மாப்பிள்ள ஏப்பா அந்த மேல ஒருத்தர் இருக்கான் பாரு ஒருத்தன். நம்ம தம்பி ஆ, ஏப்பா மாப்பிள்ள ஜம்முன்னு இருக்கானா? ரஜினிகாந்த் மாதிரி. ஆ? ரஜினிகாந்த் மாதிரி. அவரு கொஞ்சம் கருப்புலா. அவர் கருப்பா இருந்தாலும் இவ்வளவு அபசத்துல இருப்பாருல்ல. அப்படியா? அம்மா அந்த மாப்பிள்ளையின் பக்கத்துக்கு வந்தார்கள். ஆமோ மாப்பிள்ளை முன்னால நிக்காங்க மந்திரி. ஏ மாப்பிள்ள ஜம்முன்னு அமர்ந்திருக்காங்க. மந்திரி வந்து முன்னாடி கண்ணு நிக்கான். மட்டும்தான் பிராமட்ட அணக்கா இருக்கு. ஏ வந்தவன வானு கேட்க மாட்டேக்கான். ஐயா வந்தவன வானையே கேட்க மாட்டேக்கான். யாமனை கேட்க மாட்டேக்கான். கண்ணு தெரிஞ்சா தானே வந்த ஆள் தெரியும். கண்ணை முழிச்சுக்கிட்டு தான் இருக்கான். பார்த்தார் மந்திரிமார்கள். என்ன ஐயா வெளுக்கு மொழிகண்ணு குருடு. அப்ப கொண்டு போக கூடாது மாப்பிள. இவனை கொண்டு போனா நம்ம கண்ணை பிடுங்கி இவனுக்கு வச்சாலும் வச்சிருவான். கண்டிப்பா செஞ்சிருவான் அம்மா கம்சன். அப்படின்னா அங்க ஒரு வாரம் தங்கினார்கள். ஆமா ஐயா. ஒரு யானையும் காலியாச்சு. ஆமா ஒரு யானை சுமந்த பொன்பொருளும் காலியா போச்சு. அத்தனையும் வித்துதுன்னா மந்திரி. வம்பம் சொத்து வீணே போகுது. ஆமா, அவன் என்ன நியாயமாவா உழைச்சி சம்பாத்தியம் பண்ணா? அடுத்து எங்க வந்தாங்க? எங்க வடநாடு. மேக்க போனோம். ஆமா மாப்பிள்ள அமையல. அங்க மாப்பிள்ளை கிடைக்கல. நம்ம வடக்க போவோமா? இப்ப வடநாடு போகுமே. சோழ தேசத்துல வந்து ஒரு மாப்பிள்ளைய பார்த்தா. மாப்பிள்ளை இப்படி இருக்கான் ஜம்முன்னு. மாப்பிள்ள அதை விட ரொம்ப அழகா இருக்கான். அழகுல நேரம் என்ன மாப்பிள்ளையா இருக்காரு. ஏ தம்பி, ஓ ஏய் ஓ உன் பேர் என்னடா? சாப்பிட்டுட்டேன் முருகேசா. சாப்பிட்டுட்டேன். இந்த மாப்பிள்ளை பேரு. உன் பேர் என்ன பேரு? சாப்பிட்டுட்டேன். ஏ உன் பேரு என்ன பேருப்பா? மாடு 2 குட்டி போட்டிருக்கு. அட செவிட்டு பேர்ல வருவான். அம்மா அவன் நேரத்தை சாப்பிட்டாங்களா? பேரு என்னன்னு கேட்டா சாப்பிட்டோம்கா. மாடு 2 போட்டிருக்குங்க. ஆமா அப்ப இவனை கூட்டு போறோம்னு சொன்னா மாடு 2 குட்டி போட்டிருக்கா, பசு 2 குட்டி போட்டிருக்கா. மாடு 2 குட்டி போட்டிருக்கு. மாடு 2 போட்டிருக்கோம். இவன் நம்மளுக்கு ஆகாது. யா இந்த மாப்பிள்ளைய கொண்டு போனா நம்ம ஸ்பீக்கர் அறுத்து இவனுக்கு ஒட்ட வச்சிருவோம். கண்டிப்பா ஒட்ட வச்சிருவாங்க கம்சன்.
இப்ப நம்ம பாண்டிய நாட்டுக்கு போவோமே. பாண்டிய நாட்டுக்கு போவோமே. பாண்டிய நாட்டுல ஆட்கள் கருப்பா இருந்தாலும் பார்க்க லட்சணமா இருப்பாங்க. அது மூக்குமொழியுமா இருப்பான். கருப்பெல்லாம் கட்டி வைரம். ஆமா, நெல்லுக்கு விலையா எள்ளுக்கு விலையா? வெள்ளையெல்லாம் வெறும் சொல்லன் இருக்காங்க. பாண்டிய நாட்டுல வந்து ஒரு மாப்பிள்ளைய பார்த்தா, மாப்பிள்ளை தேவைக்கு அளவுக்கு மாப்பிள்ளை, தண்டிக்கு தரமான மாப்பிள்ளை சம்முன் இருக்காரு. ஆனா புல்கை சட்டை போட்டு மாப்பிள்ளைக்கு வாய் பேச முடியாது. தம்பியோ, ஏய் பேரு என்னடா தெரியாதோ? அப்போ எப்படி கூப்பிடுவாங்க? உண்டு வளர்ந்தான். உங்க அப்பா அம்மா இருக்காங்களா? போயிட்டா. உங்க அம்மா, உங்க அப்பா, அண்ணன் தம்பிய இருக்காங்களா? ஏ கல்யாணம் எதுவும் ஆயாச்சா? ஒண்ணு ரெண்டா? உனக்கு ரெண்டே கொடுத்துட்டாங்களா? தம்பி சாப்பிட்டியாடா? சாமி கொடுத்தாரோ? சாப்பிடு சாப்பிடு. சரி, துட்டு என்னமோ வச்சிருக்கியா? குடிச்சு குடிச்சு வம்பாக்கிட்ட. ஏ இன்னொரு பொண்ணுங்கன்னு பாப்பா. அப்ப இந்த மாப்பிள்ள ஆவாது. அந்த ஊமையான கூட்டு போடாது. ஆளு ஊமையா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். கோவக்கார பயிலா இருக்கானே, மூக்க ஜோரிஞ்சாமனா கோவப்படுவானா ஊமைய. அதனால இந்த மாப்பிள்ளையும் ஆகாது. இது நமக்கு ஆகாது. இவனை கொண்டுகிட்டு போனா நம்ம நாக்கு அறுத்து இவனுக்கு ஒட்ட வச்சிருவான். நம்ம உள்நாக்கு அறுத்து இவனுக்கு ஒட்டு வச்சாலும் ஒட்ட வச்சிருவான். அதை விட்டு அடுத்த பக்கம் வந்தார் மாப்பிள்ளை. கை காலு வாழைக்கா கூட பிக்க முடியல. எப்படி இருக்கு? சப்பானி மாடசாமி எனக்கு அறிவு. கையை வாழைக்காய் பிக்கணும்னா இந்த கைட்ட தூக்கி தான் வைக்க வேண்டியது. அப்ப இந்த மாப்பிள்ளையும் ஆகாது. ஆகையினால கம்சன் கோட்டைக்கு மந்திரிமார்கள் ஓடோடி வந்து, ஐயாவே கம்சம் மன்னா, மந்திரி வார்த்தைகளும் உங்கள் தங்க தேவகைக்கு மாப்பிள்ளை தேடி போகாத இடமும் இல்ல, நாங்க இடமும் இல்ல, வையா இல்ல, தின்ன இல்ல, போகாத. என்றும் மந்திரியும் சொன்ன கமசம் யாது சொல் வாருமையா மந்திரி. என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா? அத நாங்க எப்படி மன்னா சொல்ல முடியும்? சோசியர்கிட்ட தான் கேட்கணும். அடியும் சோசியருக்கு பரையோசை. கமசனுடைய ஆட்சியிலே 1000 சோசியர்கள், 9 சோசியர்கள், அதுல 999 பேர் வந்தாங்க. 3 வந்தாச்சு. வந்தவங்க எல்லாம் மாப்பிள்ளை இல்ல இல்லன்னு போயிட்டாங்க. ஒண்ணு சொன்னால இல்ல. 1000வது சோசியர் ஆமையா காசி பாப்பான் கல்யாணி ஆச்சு. நம்ம கல்யாணி ஆச்சு. அவர் 2 பேருக்கும் அன்னைக்கு பார்க்க 60ஆம் கல்யாணம். பேதியில அவனுக்கு 60 கல்யாணமா? ஐயரு ஆட்சிக்கு 2 முடிச்சு போட்டாரு. அவ தலையை குனிஞ்சுக்கிட்டே நிக்கா. 3வது முடிச்சு போடணும். கமச ஓலை போய் கையில விழு. மந்திரி கொண்டாந்து ஊடாத. அடியே கல்யாணி, என்ன சுவாமி? கம்சன் கோட்டையில இருந்து ஓலை வந்திருக்குது அம்மா. என்னன்னா ஓலை வந்திருக்கு? கம்சன் கோட்டைக்கு போகணும்னு வந்திருக்குடி. அது என்ன ஓலை? எனக்கு பாக்கையில மரண ஓலையா தெரியுது. அதனால நான் இப்பவுமே போகலன்னா சொன்னா பாவி என் கழுத்தை அறுத்தால் அறுத்துருவாண்டி. கழுத்தை அறுத்து கோட்டை வாசல்ல தொங்க விட்டுருவாண்டி. நல்லா பேசுறீல? என்ன நல்லா பேசுறீள்? எனக்கு 2 முடிச்சு தானே போட்டேன். போட்டிருக்கீள். 100 முடிச்சு நேக்கு யாருனா போடுவா? 100 முடிச்சு உனக்கு நோக்கு கட்டக்கார வந்து போடுவாண்டி. புத்தி கெட்டவள. என்ன ஐயரே ஆத்துல போறாரா, ஆச்சு குடும்பி போதுன்னு கவலைப்பட்டாளாம். அவன் ஏன் குடும்பிக்கிறது அழுதுகிட்டு இருக்கா? நம்ம வீட்டுல நம்மளுக்கு என்னமோ ஆயிடுதுன்னா நம்ம ஆனடி மக்கள் பொன்னடி மக்கள் கடமை செய்வாங்க. செய்யக்கூடிய ஈமகரிகள் எல்லாம் செய்வாள். ஐயர்வாள் வீட்டுல ஐயர் போயிட்டாருன்னா ஆட்சிக்கு தான் எல்லா கடமையும் செய்யணும். அக்கராரத்துல முதல்ல மொட்டை அடிக்கதே ஆட்சிக்கு தான்.
ஐயரு போயிட்டாருன்னா அப்பமே ஆட்சிக்கு தலைய மொட்டையை அடிச்சிருவாங்க. ஐயோ ஆட்சியை பார்க்க அடையாளம் தெரியாத அதான் அவ கவலைப்படுதான். அதனாலதான் குடும்பிக்கு அழுதுருக்கா. அடியே கல்யாணி, என்ன சுவாமி, ஒரு 8 நாள் பொறுத்திருந்து பாரு. பொறுத்திருந்து பாருடி. 9ஆம் நாளைக்குள்ள ஆமோ நான் வரலன்னு சொன்னா அடி அம்மா கல்யாணி, பாப்பாத்தி 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 என்ன என்ன தலைய மொட்டை அடிச்சுக்கம்மா அம்மா வெள்ள ஓடுத்தி வீட்டுக்குள்ள இருந்து காடு போட்டுக்காடு காடு பாட்டுக்காடி மூலையம் காட்டுக்காடி முக்காடு பாட்டுக்காடி தாலிய கலத்திரு. ஆமோ 9ஆம் பக்கம் வரலனா அம்மா 8 பக்கம் பொறுத்திருந்து பாரு. தாலிய கலத்திரு, தலைய மொட்டை அடிச்சுக்கோ. ஆமோ பாப்பா அத்தி நீ வெள்ள உடுத்திக்கோ, வீட்டுக்குள்ள இருந்துக்கோ என் பாப்பாத்தி முக்காடு போட்டுக்கோ, நீ மூளைய காத்துக்கோமா அவளை காத்துக்கம்மா. பாருங்கண்ணா, எனக்கோ அப்படி எல்லாம் பேசாதீங்க. அதான நன்னா பேசுறீல. இது வரைக்கும் உங்க சோசியம் பொய்யானதே ஆகாது. கிடையாது கிடையாது மன்னா. நீங்க போயிட்டு வாங்க, நீங்க போயிட்டு வாங்க என்று பஞ்சாங்க ஏட்டை எடுத்து கொடுக்கும் பாப்பாத்தி ஐயருக்கு ஆறுதலை சொன்னா. எப்படி எப்படி சொல்லுதா பாருங்கண்ணா, என்னங்கண்ணா, சூரியன் உதிப்பதுமே பொய்யே ஐயோ பொய்யேயானா, சொல்லும் சோசியம் பார்ப்பதுமே பொய்யே பொய்யே. சொல்லுவதும் பொய்யேயானா, சந்திரன் உதிப்பதுமே பொய்யேயானா ஐயோ பொய்யேயானா, உங்க சாதகம் சொல்லுவதும் பொய்யே பொய்யே. ஐயோ சூரியன் உதிப்பது பொய்யானா, சொல்லும் ஜோசியமும் பொய்யாக. நீங்க சொல்றக்கூடிய சோசியமும் பொய்யாங்க மன்னா. சந்திரன் உதிப்பது பொய்யானா, அம்மா நீங்க சொல்லும் சாதகமும் பொய்யாக பொய்யாகட்டும் மன்னா. என்ற வியாதியருக்கோ பஞ்சாங்க ஏட்டை எடுத்து கொடுத்தா. ஆமோ அந்தன பாப்பானை வழி அனுப்பினா பாப்பாத்தி ஆமையா மனைவியுட சொல்லை கேட்டு சொல் சொல்லை கேட்டு மறையோனு மாறாரே வாராரே. கமுசங்கோட்டை ஓடி வந்து வந்து ஓடி வந்து ஐயாவே கமுசம் மன்னா கமுச மன்னா அழைத்ததொரு விவரம் என்ன என்னவரோ மெல்ல வியாதியரும் கேட்ட போது கேட்ட போது ஏது சொல்வாங்க கம்சராஜே கமுச மல்லு ஐயாவே சுவாசியர ஆதிடரே எந்தெந்தங்க தேவைக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான சாதகத்தை பாருனா. பூத்த ஜாதகத்தை பார்த்து சொல்லும் ஐயா. ஐயா கம்சமண்ணா, என்ன சுவாமி, உங்க தங்க தேவகைக்கு அழகுக்கு தகுந்த மாப்பிள்ள. ஆமா ஆமாண்ண, எண்ணி 8 நாளைக்குள்ள ஆமோ கண்டிப்பா வருவார் ஐயா. வருவார் வருவார் ஐயா. ஏ சோசியரே, ஓ ஏ காசி பாப்பா என்ன பாப்பா என்ன பொய் சொல்லி பணம் எங்க பாப்பா ஏல ஆப்டரை சுருட்டிட்டு போலாம்னு வந்திருக்கியாடி. வந்தவங்க எல்லாம் மாப்பிள்ள இல்ல இல்ல நாங்க 3-9 இல்லன்ட்டு போயிட்டான். உனக்கு மட்டும் 8 நாளுக்குள்ள மாப்பிள்ள இருக்கானா? எங்க இருந்துட்டே வாரா பிடிச்ச அடங்க இவனை கல்லறையில. இவன ஒரு வேதிகன ஒரு கல்லறையில பிடிச்சி ஆடான்ட்டான். மாப்பிள்ள வாரது வரைக்கும் பச்சை தண்ணி கொடுக்காத இவனுக்கு. பச்சை தண்ணி இவனுக்கு கொடுத்துறாத சரிதானே என்று வேதியரையே கல்லறையிலே அடைத்து வைத்தார்கள். ஆமா ஐயோ
கல்லறைக்குள் இருக்கும் காசி பாப்பா நானவரோ ஆமண்ணே ஆண்டவனை எண்ணி அழுது புலம்ப மனதில் நினைத்து அழுது புலம்பிக் கொண்டோ அந்த கல்லறைக்குள்ள பாம்பு பச்சி தேளி மசுமந்தம் நட்டுவக்காளி அத்தனை வெஜ சிந்துகளா இருக்கு அத்தனையும் பார்த்தது. ஆமா இவன் உண்மையை சொன்ன உத்தமன் அல்லவா, உண்மையை சொன்ன உத்தமன் வந்திருக்கிறார் அல்லவா, இவரை நாமல் தீண்டக்கூடாது, பக்கத்தில் நெருங்க கூடாது, பாதுகாப்பாக இருந்தது. ஆமையோ அப்படி இருக்க 8ஆம் நாளைக்குள்ள ஆமண்ணே வாராரு வாராரு மாப்பிள்ளை வடக்கிருந்து வாராரு. ஆமா ஆமையோ எப்படி வாராரு? மாப்பிள்ள வந்தார் மாட்டு வண்டியில, மாப்பிள்ளை வந்தார் மாப்பிள்ளை வந்தார் மாட்டு வண்டியில, பொண்ணு வரா போட்டு வண்டியில, பொண்ண பத்த அம்மா வந்தா மொட்டை வண்டியில. அம்மா மொட்டை வண்டியில, ஆமா பொண்ணை பத்த அம்மா மொட்டை வண்டியில எதுக்கு வரானா? அப்ப மாப்பிள்ளை பெத்தவரு என்னையும் பாரு என் அழகையும் பாருன்னு இந்த மொட்டை வண்டியில வந்தானா 2 ஊனி இருக்கும் பாத்தீங்களா? மாப்பிள்ளை பெத்தவ எப்படி வந்தா? அவ வில்லு வண்டியில வருவா. எப்படி வந்தா? அவ வில்லு வண்டியில வரானே. மாப்பிள்ளைய பத்திருக்கா நிழல்ல வருவா. இவ பொண்ணை பத்தவா பொண்ணை பெத்தவா மொட்டை வண்டியில வந்தான்னு இல்ல அவ சூச்சி வண்டியில வந்தான்னு? பொண்ணை பெத்தவளுக்கு அடுக்கலை, சரி, மாப்பிள்ளைய பெத்தவளுக்கு தெருக்கடை. அது என்ன? பொண்ணை பெத்தவளுக்கு அடுக்கலை, மாப்பிள்ளை பெத்தவளுக்கு தெருக்கடை. பொண்ணை பெத்தவா 2 நாளைக்கு மவா வீட்டுக்கு போகணும்னு வந்தான்னு வச்சுக்கோ, சரி, நேர விடுவிறுன்னு அடுக்கலைக்கு வந்துருவா. அதுக்கு ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு போவா. மாப்பிள்ளைய பெத்தவா அடுக்கலைக்குள்ள இருந்தான்னு வச்சுக்கோ, ஏதாயி உங்க அம்மா வாரா, அதானே நான் கடைக்கு போயிட்டு வரேன் அதானே அப்படின்னு சீலைய உதறிட்டு கடைக்கு போயிருவா. அப்ப பொண்ண அங்க போனான்னு வச்சுக்கோ, கடைக்கு போக மாட்டா, ரோட்ல உட்காந்துக்கிடுவா. பக்கத்து வீட்டுல போய் இன்னும் சமந்தாரி போன மாதிரி இருந்துச்சு, நீ வெளியில வந்துட்டா அந்த அநியாயத்தை கேளாத. 2 நாளைக்கு நான் அடுக்கலைக்குள்ள போக முடியாது. அந்த 2 மூதியும் அடுக்குகளில் நின்று எங்க தூக்கி எதை போடுதாலோ, என்னமெல்லாம் பூட்டி கொடுக்காளோ, ஆத்தா என்னமும் கொண்டு வந்திருப்பா. ஆமா, நம்ம ஏன் அதுல போய் நிக்கும்? நம்ம கண்ணுல காட்டுவாளா? போவா, அவதான் போவா, அதத்தான் சொல்லுதேன் போவா. எங்க போவா? ஊருக்கு போலியோன்னு கேட்க. அதே போன்று கம்சராசனுடைய கோட்டைக்குள்ள இருக்கும் வேதியர் சொன்னதைப்படி 8ஆம் நாளையிலே மாப்பிள்ளை எங்கிருந்து வரார் தெரியுமா? எங்க இருந்தல்ல? சூரநாடு தன்னாதியில, சூரநாடு தன்னாதியில, சூரராஜன் சூறாவல்லி எடுத்த திருமால், அவன் பெயரோ வாசுதேவன். சூரராஜன் கம்சராஜனுக்கு அம்மா கூட பிறந்த தாய் மாமா. சொந்த அட்டையாச்சே, சொந்த மாமாவாச்சே. சூறாவல்லி கம்சராஜனுக்கு அப்பம் கூட பிறந்த அத்தை. எனக்கு சொந்த அத்தை இல்லையா? உனக்கு கப்பல் அரசி. எங்க அத்தை இல்ல? அதான் அப்பல கேட்டி எனக்கு அத்தம் மட்டும் போதும்னு. அத்தைன்னா நான் குல தெய்வமா நினைப்பேன். அப்பா பெண்ணை கொடுத்த மாமியா, கண்ணை கொடுத்த தெய்வம், கண் கண்ட தெய்வம். நல்லா மதிச்சுக்கோ. அம்மா மிதிச்சிடாத. மிதிக்க மாட்டேன். பேரவே அப்பேற்பட்ட அம்மான் மகனுக்கு பிறந்தவனாகிய கம்சன் தங்க தேவகைக்கு சொந்த முறை மாப்பிள்ளை. அந்த வசுதேவன் சனித்த 6ஆம் மாதம் தந்தை மாண்டு போனார். பிறந்த 6ஆம் மாதம் பெத்தவளும் மாண்டு மடிந்தா. நம்மளுக்கு இனி யாரு இருக்கா? பிறந்தா இப்பேற்பட்ட யோகத்தில் பிறக்கணும். அப்படி இருக்கும் போது சூரராஜனுக்கு சின்ன அத்தா, பையனுக்கு சின்ன பேத்தியா. சின்ன பேத்தியா? பக்கத்து வீட்டு பேத்தியா? அவ எடுத்து வளர்த்தா. 6 வயசு வரைக்கும் அன்போடு வளர்த்து வந்தா பாட்டி. 6 வயசு ஆச்சு, பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தா. நைட்ல நினைச்சுக்கிட்டே படுத்தா. பொடுக்குன்னு போயிட்டா. ஒரு கொட்டாயிட்டா. ராத்திரி படுத்தவா விடியா காலம் எந்திக்கலையே. வாய் விடிய
போச்சு ஜீவம். ஊரார்கள் பார்த்தார்கள். என்னய்யா இல்ல ஏன் இருக்க அதானே நீ செத்தானே ஏ கட்டக்கால் பாவி ஏ கட்டக்கால் பாவி ஏ கட்டக்கால செண்டாளா மோரையில முழிச்சாலே ஆக கெடு ஏ போய் சேருடா என்று ஊரார்கள் பேசினார்கள். அப்ப பார்த்தான் வசுதேவன் அக்கம் இல்ல பக்கம் இல்ல பக்கம் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்ல அண்டுதற்கு இடமும் இல்ல அண்ணன் தம்பி ஒருவர் இல்ல தாயும் இல்ல தகப்பன் இல்ல தற்கார்க்க யாரும் இல்ல தங்குதற்கு இடமும் இல்ல தாமதிக்க பூமி இல்ல இருந்தா இழப்பாய்யா இறந்தாலும் குற்றம் இல்ல வாழ்ந்தா இழப்பாய்யா மாண்டாலும் குற்றம் இல்ல கடலுக்குள்ள வாரா கடல் கரதன்னாதில கடலரசன் கடல் ராணி அவர்களுக்கும் பிள்ளை இல்ல பிள்ளை இல்லாமல் வசுதேவனை அழைத்து இருவேறு 21 வயது வரைக்கும் பையனை சிறப்பா வளர்த்து வந்தார்கள். அப்படி வளர்த்து வரும் நாளை வசுதேவன் 21 வயதாச்சு இளவட்ட பிராயமானா கல்யாணம் முடிக்கணுமே கண்குளிர பார்க்கணுமே திருமணத்தை முடிக்கணுமே திருப்பூட்டி பார்க்கணும் கடல் ராணி அவ கூட சேர்ந்த பொம்பளைய கூப்பிட்டா என்ன என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பாரு. ஆமா என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பாரு நஞ்ச திக்கலாம் அல்லவா உயிரம் ஆக்கலாமே உடங்கட்ட ஆடலாமே என்று ஊரார் வசுதேவன ஏ சண்டாள கிராதகா ஆமையோ நீ இருந்த யானா என் உயிருக்கு ஆபத்தடா இருப்பதை விட இறப்பதே மேலென்று வீட்டை விட்டு வெளியிறக்கிறான் வசுதேவன். இனி நம்ம யாரு கூப்பிட்டாலும் போக கூடாது சாக வேண்டும் என்று வருகிற பொழுது ஆகாயவாணி இந்த பையன் சாக கூடாது. இவன் செத்தாமனா கம்சனுக்கு அழிவில்ல கம்சனை வதமடிக்க முடியாது என்று வாய் விதமே மகிமையினால வசுதேவனை கொண்டு வந்து கம்சனுடைய கோட்டையில் விட்டார்கள். கம்சன் பார்த்தான் பையன் யாரோ எங்கிருந்து வந்தானோ பிரகாசமா ஜொலிச்சு கொண்டு நிக்கான் ஐயா கூப்பிட்டு கேட்டான். உள்ளதை உள்ளபடி சொன்னான். தன்னுடைய விவரங்களை மாப்பிள மச்சான் வாங்க மச்சான் வாங்க வந்த வழிய பார்த்து போங்க. கம்புகளோடி நுழைஞ்சிட போறான் அப்படித்தான் நிக்கான். வாங்க மச்சான் சும்மா வாங்க மச்சான் கிட்ட வாங்க மச்சான் சும்மா வாங்க மச்சான். சும்மா வந்தாமனா தங்கமா இருக்காது. சும்மா கூச்சப்படாம வாங்க மச்சான் என்ற ஆகாரத்தை கொடுத்து நீதான் என் ஆசை மச்சானா மாப்பிளையா உமக்காக என் தங்கை எம்புட்டு காலமா ஏங்கிக்கிட்டு இருந்தா பூத்து நிறைஞ்சி பொசுபதி பெண்ணாகி வசுதேவனை குளிக்க சொல்லி சாப்பாடு கொடுத்து சப்பர மஞ்ச கட்டுல அமர வைத்தார். சரி மந்திரிமார்களே ஓடியாங்க வாங்கப்பா வாங்கப்பா. தங்க தாம்பலத்துல மாணிக்க மாலையை வைத்து நம்ம கொட்டை கூப்பிடுங்க. கொட்டா எந்த கொட்டை மேலத்தை வருவாரு கொஞ்சம் சுவாசியரை கூட்டிக்கிட்டு வர அதுக்கு ஒத்த மரசு போதும். கொட்டு மேல முழக்கத்தோட மாணிக்க மாலைய வேதியர் கழுத்துல போட்டு நான் அழைச்சோம்னு அவரை அழைச்சிட்டு வாங்கோ. மன்னா அவருக்கு பச்சை தண்ணி குடிக்கலையே இன்னைக்கு 8 நாளாச்சு உயிரோட இருக்காரோ மாண்டு மடிந்தாரோ இருந்தா அழைத்து வாங்கோ. சரி
இறந்துட்டா எலும்பு இருந்தாலும் எடுத்துக்கிட்டு வாங்க. எலும்பு எதுக்கு மன்னா? சூப்பி போட்டு குடிக்க. ஏப்ப கால் உளைச்சல் நல்லா கேக்கும். உள்ளதை சொன்ன உத்தமன் ஐயா. அப்படியா? செய்த பாவத்தை தீர்க்க 2 எள்ளுந்தண்ணி இறைச்சிடலாம்னு பாக்க. ஈமக்கறிகள் செய்யறதுக்கு பரவாயில்ல. அப்படியே ஆகட்டும் என்று கொட்டு மேல முழக்கத்தோட அந்தன பாப்பானே மந்திரி அழைக்க வந்தார்கள். சரி. கொட்டு சத்தம் கேட்கும் போது என்ன கொட்டு சத்தம் கேக்கு குடல புடுங்குது. கூட்டுக்குள்ள இருக்கும் ஐயருக்கு குடல புடுங்குது. புடுங்குது அரைக்கில இருக்கு. ஆத்தா கொட்டு சத்தம் கேக்க என்ன நடக்க போதோ? மாப்பிள வந்துட்டாரோ வரலையோ? மாப்பிள வரல போலுக்க தெரியல. படக்கு படக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தார். ஆமா குடல பரட்டுது. மந்திரிமார் ஒன்று ஓடி மறையோனை அழைப்பதற்கு கதவை திறக்காரே. கதவை திறக்காங்க. அப்பந்தான் வயிறு முட்டை சாப்பிட்ட ஆள் மாதிரி கம்பீரமா இருக்கார். உண்மையை சொல்லக்கூடிய உத்தமன் இல்லையா? சுவாசியரே, இந்த மாலையை கழுத்துல போட்டு மண்ணை கூட்டிக்கிட்டு வர சொன்னார். எதுக்குயா? அது எங்களுக்கு தெரியாது. தெரியாதா? பார்த்தாரு வேதியர். மாப்பிள வந்துட்டாரா? அதுதான் தெரியாதுங்க கமலா. சரி இப்போ என்ன? தெய்வமே, பெரிய பெரிய ஆலயத்துல சிவனுக்கு அதிகாலையில 4-5 மணிக்கு ஒரு பானை பொங்கல் இடுவாங்க. ஒரு செங்கிடாவும் பலி கொடுப்பாங்க. அத ஆட்டிக்கிடாவா பிறந்ததுனால அரளி மாலை போட்டு வெட்டுவாங்க ஐயா. மனுஷனா பிறந்ததுனால சண்டாள கம்சன் எனக்கு மாணிக்க மாலையை போட்டு வெட்ட போறானா? இன்னைக்கு கொட்டு மேல முழக்கத்தோட அழைச்சிட்டு போய் வெட்டத்தான் மாலையவும் வாங்குதாரே. மறையோன் வியாதியாரு கடவுள நினைக்காரே. காப்பாத்தனும் கடவுளை ஈசா இறைவா என்று களத்திலையும் போடுதாரே. களத்திலையும் போடும் போது காவுயிர் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்மள வெட்டாம விட மாட்டோம். இருந்த உயிரில காவுயிர் போச்சு. காவுயிரும் போச்சு. அற உயிரும் குற உயிராச்சு. வேதியரும் ஓடி வந்து கம்சராச முன்னா ஐயாவே மாப்பிள்ளையும் மன்னனே சொல்லும் சுவாசியரும் மன்னனான பயப்படாதரும் பயப்படாதரும். மாப்பிள்ள வந்துட்டாரு. வந்துட்டாரா? என்ன போன உயிர் கூட்டுக்குள்ள வந்து சேருதுனே. அப்படியானே மன்னா? மாப்பிள்ள வந்து விட்டாரு அல்லவா? ஆமா ஐயோ. அப்ப நான் எங்க ஊருக்கு போறேன். ஏய் ஊருக்கு எதுக்கியா? என் மனைவிக்கு உங்க ஓலை வரும்போது எனக்கு அவளுக்கும் அன்னைக்கு தான் கல்யாணம். இந்த வயசுல என்னையா கல்யாணம்? 60 கல்யாணம். ஏங்க 20க்கு 20 கல்யாணம் முடிக்காம நான் யாங்கிட்டு கிடக்கேன். உமக்கு என்னையா 60க்கு 60 கல்யாணம்? அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்க வேண்டாம். என்ன கொடுத்து வைக்க வேண்டாமா? இருந்து என் தங்கச்சிக்கும் என் மாப்பிள்ளைக்கும் நல்லா திருமண ஓலையை எழுதி திருமணத்தை முடிச்சு வச்சுட்டு திருமண சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் தரக்கூடிய வெகுமதியை வாங்கிட்டு போறோம். மன்னா நீங்க சொல்லுவதெல்லாம் சரிதான் மன்னா. ஆனா எனக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன ஐயா பயம்? இன்னைக்கு வந்து 9 நாள் ஆக போகுது. ஆமா. உடனே போவலனா என் மனைவி உயிரோட வச்சுக்கிட்டு தாலியத்தான் கலட்டிடுவாள். தலைய மொட்டை அடிச்சிடுவாள். வெள்ள ஓடித்திடுவாள். வீட்டுக்குள்ள முக்காடும் மூலையும் காத்திடுவாள். ஆட்சிக்கு நான் ஆளு விடுதேன். மந்திரியை விட்டு சொல்லிட்டு வர சொல்லு. ஐயர் உயிரோட இருக்காருன்னு தெம்பா இருன்னு சொல்லுத. சொல்லிட்டு வாப்பா. அதானே போய் சொல்லிட்டு வா மந்திரி. நீர் இருந்து கல்யாணத்துக்கு நாள் குறித்து கல்யாண சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு முடியும். தரக்கூடிய வெகுமதியை வாங்கிட்டு போறோம் ஐயா. மன்னா நாளை இழுக்க விடாதங்க. சீக்கிரம் சொல்லுங்க. 8 நாள் கழிஞ்சு 9ஆம் பக்கம் ஆயிடுதுன்னா தங்கச்சிக்கு வயசு ரெட்டிச்சு வயசு. அப்ப ஆகாது. அப்ப நல்ல நாளை சீக்கிரம் பாரு. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்ததுல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமா. வரக்கூடிய வெள்ளி அவளுக்கு கல்யாணம். அப்படியா? ஆமா. ஏப்பா 8ஆம் பக்கம் கல்யாண தேதியை குறிச்சா 56 நாட்டுக்கும் அனுப்புனா ஓலை அனுப்புறான். கல்யாண ஏற்பாடு ஏகபோகமா நடந்துருந்துச்சு. கம்சனுடைய கோட்டையில கம்சராச 56 அரசருக்கும் அறிக்கை ஓலை எப்படி எழுதுனா?
மகாராஜ ராஜஸ்ரீ கணம் பொருந்திய ஏப்பா மகாராஜ ராஜேஸ்வரி கணம் பொருந்திய சொல்லு சினியா மகாராஜ ராஜஸ்ரீ கணம் பொருந்திய மகாராஜி மகாராஜி மகாராஜ ராஜஸ்ரீ கணம் பொருந்திய அரச மன்னர்கள் அவர்களுக்கு என்னவென்றால் எனது தங்கை தேவகைக்கு திருமணம். இந்த கல்யாணத்தை பார்க்க 56 அரச மன்னர்கள் வர வேண்டும். வரக்கூடியவர்கள் யாவராய் இருந்தாலும் ஆளு ஒண்ணுக்கு 1001 பொற்காசு 1001 காசு வரணும். வரக்கூடிய அரச மன்னர்கள் வெத்தில பாக்கு சுண்ணாம்பு போயல சரி சாப்பாடு அடக்கத்தோடு வந்துடணும். ஏமியா கல்யாண வீட்டுல சாப்பாடு டீ இந்த வெத்தலை பாக்கு போயெல்லாம் கிடைக்காதா? அதுக்கு துட்டு என்ன ஆகும்? துட்டு கூடுதல் தான் ஆகும். கல்யாண வீடுன்னு சொன்னா அத்தனையும் கொடுக்கணும் இல்லையா? நானே கஞ்ச கம்சேன் உங்களுக்கு கொடுக்க முடியும். அது என்ன சீரழிஞ்ச கல்யாணம்? அப்போ ஆணையில வரக்கூடியவங்க ஆணைக்குள்ள தீனி ஆணைக்குள்ள என்ன சாப்பிடும்? ஓலை மட்டை. ஏப்பா அது வண்டி கடைகள்லாம் கொண்டு வரணும். குதிரையில வரக்கூடியவங்க குதிரைக்குள்ள தீனி. அது என்ன சாப்பிடும்? குதிரை காணம் திங்கும். ஏப்பா காணம் திங்குமா? ஆமா. அப்ப புல்லு புல்லு திங்கும் காஞ்சா திங்கும். ஓஹோ பின்னால காஞ்சேனா திங்கும். ஆமா பரவாயில்ல. ஒட்டகத்துல வரக்கூடியவங்க ஒட்டகத்துக்குள்ள தீனி. ஒட்டகம் என்ன திங்கும்? ஒட்டகம் பேர்த்தம்பளம் திங்கும். இத காதுல கேட்டு யாரு வராம இருந்தீர்களே ஆனா உங்க தலைய அறுத்து தலை வாசல்ல தொங்க விட்டுருவேன். தலையில தொங்க விட்டுருவேங்க என்று அறிக்கை ஓலையை கொடுத்தான். இந்த காதல கேட்டு யாரு வராம இருப்பாங்க? ஏப்பா இவனுக்கு பயந்து ஒருத்தையும் கூட வராம இருப்பானா? அவனிகட 56 அரசர் வந்தார்கள். ஆமா அணியணியா திரண்டு வந்து பெண்ணு மாப்பிளைய அலங்காரம் செய்து கம்சன் தங்கை தேவகி பெண்ணானவளை வசுதேவன் திருப்பூட்டினார். எப்படி சுவாமி? அரண்ய நல்ல அரண்ய அரண் மாங்கிலியும் சிவனே நல்ல சிவனை என்று சிவமாங்கிலியும் சூட்டுவாரோ மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மாலையத மாத்துவாரா மாலை மாத்தும் வேளையில மாதவர்கள் ஒன்று கூடி மணி கொல்லவ போடுவாரா சேர்ந்து வந்த பெண்கள் எல்லாம் திருக்கொல்லவ போடுவாரா. கல்யாணம் சிறப்பா முடிந்தது. கம்சனுடைய கோட்டையில சிறப்பா நடைபெற்றது. அப்படியே கூட்டத்தை பார்த்தான். கூட்டத்தை ஏற்று பார்த்தான். உள்ளூர் ஆளு ஒண்ணும் வரலையே. அத்தனை வெளியூர் கூட்டமா தானே இருக்கு. உள்ளூர் ஆளு வராட்டாலும் பரவாயில்ல. ஆமா தங்கச்சிக்கு வரக்கூடிய பணம் போச்சு. நமக்கு வரக்கூடிய மொய் பணம் போச்சு. அதனால ஆமா ஐயோ 56 அரச மன்னர்கள் புளியோதரை புளிரசத்தை நல்லா காய்ச்சி புளியோதரை போட்டு விரவி என்ன காண துவைய அங்க இருந்தே பொட்டனை போட்டு கொண்டு வந்திருக்கான். தெரியாதவங்க தான் புளியோதரைக்கு கொத்தமல்லி மிளகாத்தை எள்ளு துவையில வச்சு சாப்பிடுதாங்க. காணத்துல இருக்க டேஸ்ட் யாருக்கும் இருக்காது பாத்துக்கோ. நம்ம காணம் அவ்வளவு ஒரு டேஸ்ட். வாயு எப்படி கழியுங்க. வணக்கம். உடம்புக்கு நல்லதுப்பா. புத்தி கட்டவன சொல்லுதேன். ரொம்ப சிலாவத்தா இருக்கும். முட்டு வலிக்கு பத்தியலா முட்டு வலி குறுக்கு வலி முதுகுக்கு முதுகு செல்லவங்களுக்கு பிளம் இருக்காது. அவங்க காணத்தை அவிச்சு தண்ணிய குடிச்சிட்டு அந்த காணத்தை தின்னுட்டாங்கன்னா சதையும் எலும்பும் போய் சேர்ந்து. ஓஹோ அதுக்கும் அப்படியும் சேரும். இன்னொரு மிச்சமும் இருக்கு. கல்யாண வீட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னு வைங்க, வான வீட்டுக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுக்காண்டாம். வாய கொப்பளி கூறு உனக்கு எப்படி இருக்கு? பிள்ளைய பாரு பிள்ளைய தொட்டு மிச்சம் உனையும் பெத்து போட்டாள மஞ்ச காயத்துக்கு அலந்து போய். அதனால பட்ன பிரதேசம் முன்னால பந்தி போஷணம் பின்னால என்று பெண்ணு மாப்பிளைய ஆணை மீது அமர வைத்து அலங்காரம் செய்து அமர வைத்து கருவுருமா நாட்டையே சுத்தி வந்தான் சண்டாள பாவி. பட்டண பிரவேசம் சுத்தி வருகிறான் அல்லவா. அவன் தேவகி கண்ணுக்கு ஒரு அழகான கனி ஒன்று கண்டா. அது என்ன கனி அண்ணா? ஒரே மரத்திலே ஒரு பூ பூத்து
ஒரு பிஞ்சாகி ஒரு காய் காய்த்து ஒரு கனி, அது 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் தான் கனியுமா. அதுதான் அதிசய கனி, பசியாப்பழம், மாங்கனி. ஏப்ப அந்த பழத்தை சாப்பிட்டா சாப்பிடவே வேண்டாம், தவமணிகள் தான் சாப்பிடுவாங்க. அது 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் பழக்கும். ஒரு பூ பூக்கும், ஒரு பிஞ்சாகி, ஒரு காய் காய்த்து, ஒரு கனியாகும். அந்த மரத்தின் அடியிலே ஒரு முனிவர் தவம் இருந்தார். அவர் யாரு? அவர்தான் துர்வாசக முனிவர். துருபிடிச்ச முனிவர். துர்வாசக முனிவர் துர்வாசக முனிவர் தவத்தை முடித்து அம்மா குளித்து நீராடி வந்து கனியை அருந்துவோம் என்று கங்கைக்கு வந்தார். கங்கைக்கு நீராட சென்றார். அப்ப மக தேவகி கண்டா, அந்த கனியை கண்டா. தங்கைக்கு இல்லாத ஒரு கனி உலகத்தில் யாவருக்கும் இருக்கக்கூடாது, யார் ஒருவருக்கும் உதகக்கூடாது. அம்பாள் எய்து அக்கனியை கொண்டு வந்து தேவகைக்கு 8 பங்காக கொடுத்தார். வெட்டி கொடுத்தான் கம்சமணி ராஜன். அவ 7 பங்கு சாப்பிட்டா, சாப்பிட்டு கொண்டிருக்கிறா. 8வது பங்கு மிச்சம் இருக்கு. ஒரு பங்கு மிச்சம் இருக்கு. முனிவரோ மரத்தை பார்த்தார், கனியை காங்கல. ஆமா, ஐயோ ஏ கம்சா, என்னப்பா ஞானத்தாலே அறிந்து நான் அருந்தும் கனியவன் தங்கைக்கு 8 பங்கா வெட்டி கொடுத்தாயோ, நீ வெட்டி கொடுத்ததுனால ஒரு பங்குக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஆமாப்பா, அதுல 8வது பிள்ளை மாலை சுத்தி பிறப்பான். மாலை சுத்தி பிறப்பான மாமன் தலைய அறுப்பானடா, கொடி சுத்தி பிறப்பான், உன் கோத்திரத்தை அழிப்பான் என்று சாபம் கேட்ட உடனே உறவாட அப்படியே உருவம் தங்கச்சிய வெட்டதுக்கு நிக்கான். உன்னை கொல்லாம விட மாட்டேன். தங்கச்சியை வெட்டதுக்கு வாங்கி கொண்டு நிக்கிறான். பார்த்தார் மந்திரி. என்ன சொல்றார்? மணக்கோலத்தில் பிணக்கோலம் காங்க கூடாது. ஆகாது ஆகாது மன்னா. இப்ப என்ன கெட்டு போச்சு? 2 பேரையும் ஒன்னா வச்சாதானே குழந்தை பிறக்கும். மாப்பிள்ளையும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்தா தானே குழந்தை பிறக்கிறதுக்கு சட்டம். 2 பேரையும் 2 கல்லறையில பிரிச்சு வச்சுட்டானே. அதான் மாப்பிள்ளைக்கு ஒரு கல்லறை, தேவைக்கு ஒரு கல்லறையை கட்டி தேவகைக்கு காவலுக்கு ஆள் பார்த்தான். அழகான தாய் கிழவி. சரி, அந்த உட்கார்ந்து இருக்காங்களே, கால் நீட்டி கோலம் போட்டு நம்ம பெரியம்மா. ஆமா, அவள மாதிரி ஒரு தாய் கிழவி. சரி, அவளுக்கு 100-110 வயசு இருக்கும். ஏன் அவளை கூப்பிட்டு வச்சான்? அவளுக்கு தான் கொழுப்பு இருக்காது. ஏப்பா கொழுப்பு இல்லன்னா 80-90 வயசு ஆயிடுதுன்னா உடம்புல உள்ள ரத்தம் எல்லாம் குறைஞ்சு போயிரும். அந்த ரத்தம் குறைஞ்சு போச்சுன்னா கண்ணுக்கு உறக்க வராது. ரத்தம் குறைஞ்சிட்டா கிளவிய உறங்கவே மாட்டுக்கால. பாய் எப்ப பார்த்தாலும் முணுமுணுன்னு இருப்பா. முக்கல ஒரு 4 பேர் இருந்துகிட்டுதான் நைட்ல 12:30 மணி வரைக்கும் அப்ப ஊர் வம்பு தான் பேசுதா. ஊர் வம்பு தான் பேசுதா. அதுவும் ஒழுங்கு, அதுவும் பல்லு இல்லாத கிளவி பேசுனா ஒழுங்கா கேக்குமா? 12 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கா. 1 மணி வரைக்கும் தூங்குதா. 2 மணிக்கு பவுண்டு தோளுக்கு பேருதா 10 பேரு. பவுண்டு தோளுக்கு எதுக்கு? போனும்ல சாணி அள்ள போறா தொலைச்சு தூக்க. அங்கதான் சாணி நிறைய கிடக்கும். ஆமா ஆமா, அங்க போய் சும்மா இருக்கா. கேட்டியா கதைய? என்ன என் மவன் ஏட்டி என் புருஷன் விட்டுட்டு சாகும் போது எனக்கு வயசு என்ன இருக்கும்? என்ன கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு இருக்கும். 19 வயசு தான் இருக்கும். அந்த பேர் செத்த காலத்துல இருந்து உள்ளே நான் வளர்த்த நான் மாவிடுச்சு. ஆமா, குரல்ல மாவிடுச்சு. ஒரு உளுந்த வடைக்கு விதி இல்ல. ஒரு உளுந்த வடை வாங்கி தர மாட்டேன். பொண்டாட்டிக்கு சேவ என்ன, மிச்சர் என்ன, அல்வா என்ன, எங்க அந்த வெங்கத்தை கொடுக்காமட்டி என்னையத்தான் அம்மா அம்மா அண்ணா. இப்ப அவளா அம்மா அம்மாங்க. நைட்டு 10 மணிக்கு அப்படி ஒரு கிளவிய தேடி பார்த்தான். உறங்காத கிளவி, தூக்கம் இல்லாத கிளவி. ஏ தாய் கிளவி, இதோ உனக்கு 5000 பொன் சம்பளம். எதுக்கு கம்சா? 500 வெகுமதி, 1 கட்டு வெத்தலை, சரி 1/4 கிலோ போயல, 100 களிப்பாக்கு, யாழ்ப்பாணம் போயல, 100 கிராம் களிப்பாக்கு, 1 டப்பா சுப்பி சுண்ணாம்பு. இதெல்லாம் எதுக்கு மண்ணா? என் தங்கச்சிக்கு 41 நாள் வரைக்கும் நீ காவலாயிரு. காவல் இருக்கணும். 41ஆம் பக்கம் செத்தாங்கிற செய்தியை மட்டும் நீ எனக்கு சொல்ல வரும். அவ பல்லுல பச்சை தண்ணி பற்றப்படாது பாத்துக்கோ. அந்த நேரம் நான் இல்லாம போயிட்டானே. 41 நாள் முடிச்சிட்டாலும் 5000 பொன் வெகுமதி கிடைக்குமே. அதை இருந்து நம்ம 5 வருஷத்துக்கு சாப்பிடலாம். 40 நாளைக்கு முடிச்சாலும் எனக்கு 5 ரூபா தர மாட்டாங்களே. 10 ஜல்லி கிடையாதுங்க. அப்ப 40 நாள் விடிய 30 நாள். தாய் கிழவி 41 கல் பிறக்குனா நல்ல ஒரு மிந்தியில முடிஞ்சா வயசாகி போச்சு பாரு. ஒரு நாள் அயத்தாச்சுன்னா ஒரு கல் எடுத்து அடுத்த அறையில போட்டுருவாங்க. 4 கணக்கு. இப்படியே காவலா இருந்த போது
அந்த கோட்டைக்குள்ள இருக்கும் தேவகி ஏ அம்மா ஆகாயவாணி உன்னை போல பெண்ணெல்லாம் ஆகாயவாணி அம்மா மாலை போட்ட மன்னன் முகம் பூமூடிந்த பூமான் முகம் காப்பு கட்டிய கணவன் முகம் அழுது புலம்புதாளே அப்ப ஆகாயவாணி வந்து வாய்வி தேவே மகிமையினால தேவகி கோட்டைக்கும் வசுதேவன் கோட்டைக்கும் ஒரு சுரங்கப்பாதையை கொடுத்தார்கள். அந்த சுரங்கப்பாதை வழியாகவே வந்து தான் மனைவியை கண்டா கணவனை கண்டா கணவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று உடுத்திருந்த பட்டு சேலை முந்தானிய பரட்டுன்னு கிழிச்சா. பச்சை நிறத்தால பட்டு தலவாழை இலையா வந்தது. ஒரு குத்து புழுவி மண்ண அள்ளி வைத்தா கொடி அரிசி சோறாச்சு 21 கற்களை பிறகி வைத்தா 21 வகை கறி. கைய தட்டினா அப்பளம் வந்தது, கைய அலம்பினா சாம்பார் ரசம் மோர் பாயாசம் வந்தது. கதவுக்கு பின்னால் நின்று கொண்டு நாதா உண்ணுங்கோ உண்ணுங்கோ என்றா. மனைவியின் குரலை கேட்ட வசுதேவன் இலைக்கு முன்னால் அமர்ந்திருந்தார். 3:45 நாளிகம் முடிஞ்சு போச்சு. 2 உருண்டை சாப்பிட்டாரு, 3வது உருண்டை மிச்சம் இருக்கு. மாயமா மறைஞ்சிட்டாரு. கனவு வச்ச எச்சிய அருந்தினா தேவகி. அவ அருந்தின மகிமை தேவகி சாப்பிட்டா இங்க வேற யாரும் சாப்பிட மாட்டேக்கா. இப்ப சாப்பிடுவாங்க. அப்பம் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சாப்பிட்டாங்கன்னா ஒரு வேளைக்கு 4 அரிசி சோறு. ஒரு பக்கலனே 4 அரிசி சோறு ஒரு வேளைக்கு. 7 உருண்டை களி விடியாக்காலம் வெறும் வயிற்றுல நல்லெண்ணெயை ஊத்தி இப்ப விடியாக்காலம் 2 இட்லி ஒரு உப்புமா பயிர் நிறைஞ்சு போகும். மத்தியானம் சோறு பிச்சு பூவா இருக்கணுமா, நைட்டுக்கு தோசை ஊதுனா பறக்கணுமா. உங்களுக்கு என்ன பலம் இருக்கும்? வைரம் பாஞ்ச உடம்பு அந்த காலத்துல. அப்படி தேவகி பெண்ணானவா கணவன் வைத்த எச்சிய அருந்தினா கற்புடைய மங்க. அவ அருந்தின மகிமையினால அன்று மாதம் குழி மறந்தா அதுவே குழி கற்போமானா. அன்று மாதம் குழி மறந்தா அதுவே குழி கற்போமானா. ஊரறிய ஒரு மாதம் 30 நாள். அவன் நாடறிய 40 நாள். நாடறிய நாயகியா கர்ப்பமான. அங்க பார்த்தால தாய்க்கிழவி 41 நாளாச்சு. காவலும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தாய் கிழவி. இன்னைக்கு 41 நாள் ஆச்சு. தண்ணி கிண்ணி குடிக்கலையே. உள்ள பச்சை தண்ணி கூட பல்ல படலையே. பச்சை தண்ணி குடிக்கல. குடிக்கல என்ன நினைச்ச? என்ன குடிக்கலன்னா என்ன நினைச்ச? இல்ல பச்சை தண்ணி கூட பல்லுல படலையே, நம்ம ஒண்ணும் குடுக்கலையே. அவனு கதவை திறந்தா என்ன ஒரு மாதிரி படுத்திருக்கா. என்ன ஒரு மாதிரி முடங்கிட்டு படுத்திருக்கா அப்படின்னு கைபிடித்து பார்த்தா கற்பமா தெரிஞ்சா. ஏட்டி விடிய விடிய எண்ணெய ஊத்திக்கிட்டு இருந்தன எப்படி டீ நடந்துச்சுன்னா. ஏன் பாட்டி இந்த மாதிரி விவரம் நீ எங்க அண்ணன் கிட்ட சொல்லாத. நான் பெத்தி பெருகி நாட்டுக்கு போகும்போது ஏன் கிளவி
உன்னைய என்னோட கூட்டிக்கிட்டு போயிருந்தேன் எதுக்கு புள்ள எடுக்கிறதுக்கா? புள்ள எடுக்கிறதுக்கு. அவன் பார்த்தா தாய் கிழவி இவ சொல்லக்கூடாதுங்க. சொல்லாம இருந்தா அந்த பையன் நம்மளை கொன்னாலும் கொன்றுவான். இந்த தாய் கிழவி ஒரு ஊன்றுகோலை கையில் எடுத்தா வெத்திலப்படியை இடுக்குனா குடு 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 குடுன்னு வாரா. அங்க வந்தா கமசன் 7வது அடுக்கு மாளிகையில நிக்கான். அவன் என்னதான் கிளவி வார வரத்த பார்த்தா தங்கச்சி செத்து போயிட்டா போலுக்கு. சொல்லத்தான் வாராளோ அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன் அவனை தூக்கி போட்டு அறுக்க ஏ கிளவி நீ வார வரத்த பார்த்தா தங்கச்சி செத்துக்கிட்டு போயிட்டாளோ அதத்தானே கமசா நான் சொல்ல வந்திருக்கேன். கீழே இறங்கி வானா கீழே இறங்கி வந்தான். ஏ கமசமன்னா நான் ஒரு கதையை சொல்லணுமே. ஆனா ஏப்பா ஓடியாந்தம்ல உட்கார எனக்கு சிம்மாசனம் கொடு. நட்டமாச்சி பேசாத ஒரு சிம்மாசனம் கொடுறா. கம்சராஜன் சிம்மாசனத்தை கொடுத்தான். அவனை போலவே ஒரு சிம்மாசனத்தை ஏ கம்சா என்னப்பா நான் ஓடியாந்த ஓட்டத்தால எனக்கு தாகமா இருக்கு தம்பி. ஒரு கிளாஸ் மோர் கொடுப்பா. மோர் என்ன உனக்கு ஆரஞ்சு ஜூஸே கொடுக்கலாம். மிரண்டா வாங்கி கொடுப்போமே. அப்ப அதெல்லாம் கிடையாது. கிடையாதோ? தாய் கிழவி தாகம் தனித்தா. ஆமா ஐயோ சரி உட்கார். என்ன கிழவி? நான் ஒரு கதை சொல்ல போறேன். என்ன கதை சொல்ல போற? கேளு கம்ச மன்னா கம்ச மன்னா என்னுடைய வார்த்தைகள் கையத்தான் சொல்லுவேன் கேட்டுக்கணும். வடக்க வடநாடு மயிலு என்ற ஒரு சாதி பருவகாலம் வந்துதான் ஆண்மையில் மேல் பறக்கும் பெண்மையில் தரையில் நிற்கும் ஆண்மையில் ஆனதுதான் பெண்மையில கண்ட போது மோகம் பொறுக்காமல் உமையில் விழுந்திடும் பெண்மையிலும் கொத்தி தின்ற 30 குணமுடனே முட்டையிடும் ஆமா 30 நாள். கேளு கம்சமன்னா கோழி என்ற ஒரு சாதி பருவகாலம் வந்துதான் குப்பைய கிளைக்கும் 21 நாளையில் குணமுடனே முட்டையிடும் எருமை சாதி பருவகாலம் வந்துதான் எருமை ஒரு சாதி பருவகாலம் வந்துதான் வக்கலில சொரணமான 10ஆம் சோக்கான கன்று போடும் அதி பிளாவது 2 ஒரு சாதி உண்டு பருவகாலம் வந்துதானா மின்னலூட வேகம் அது கொப்புலையும் கப்புலையோ கிள்ளையா பண்ணி பருவகாலம் வந்தா சாக்கடையில பெறலும் 10ஆம் மாதம் பண்ணி பல குட்டி போடுண்டா. 1 2 போடுது நல்ல துட்டி போ. சித்திரை மாதம் சினந்த பெருங்காத்து காத்தின் வாசம் பட்டு ஆத்து தாளை பூக்கும். ஆத்து தாளை பூக்குமே கம்சா. ஏ நிப்பாட்டு. என்ன இதெல்லாம் உங்ககிட்ட யாரு கேட்டா? விவரமா சொல்லி என்ன காட்டை கட்டி மலையை கட்டி பேசுத? கழுத்து நடந்தது என்ன சொல்லு கம்சா. சித்திரை மாசம் காத்து அடிச்சு தாளை பூத்தது போல உண்டு. அதான் காத்து. அதே போன்று கல்லறைக்குள்ள இருக்கும் உன் தங்கச்சி
எப்படியோ கர்ப்பமாயிட்டா. இல்ல விட்டுருப்பா விட்டுருப்பா. ஏ தாய் கிழவி, என் தங்கச்சி கர்ப்பமா இருக்காளா? இத சொல்லவா உனக்கு இம்புடி சம்பளத்தை கொடுத்தேன்? 5000 பொன் சம்பளத்தை கொடுத்தனே. உனக்கு 500 பொண்ணு எங்க அவளை என்ன கொல்லாம விட மாட்டேன். இந்த வாழத்தான் சும்மா இருப்பா. ஏ பெண் பாவம் பொல்லா பாவண்டா, அதுவும் கொலப்பாவம் கூப்பிட்டு கொடுக்கும் மகனே. இப்ப என்ன கெட்டு போச்சு? கிட்டமிட்ட 60 நாள் கிட்ட நெருங்கிடுது. 2 மாசம் ஆக போகுது. இன்னும் ஒரு 8 மாசம் பொறுத்திருந்தையானா 10வது மாசம் உன் தங்கச்சிக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் ஐயோ உணராம நான் அப்படியே கொண்டு வந்து தாரேன்பா. ஐயனா அதுல உடல்ல இருக்கக்கூடிய ஊனு, அந்த ஊனு சரி ஈரப்பசம் இல்லாம அந்த கொப்புள் கொடி அறுத்துட்டோம்னா பிள்ளை குவான்னு சத்தம் போட்டுரும். அத அக்கம் பக்கம் உள்ளவா ஓடியாந்துருவா. அதுக்குத்தான் கொப்புள் கொடியா இருக்காம ஐயோ உணராம அப்படியே கொண்டு வந்து தாரேம்பா. கிளவி நைசா தப்பிச்சுட்டா. உயிரை காப்பாத்திக்கிட்டா. அப்படியே 10 மாதம் முற்றும் பெற்று ஒரு பாலகியை பெற்றெடுத்தா. என் கொப்புள் கொடிய அறுக்கல, குளிப்பாட்டுல, ஐயோ உணரல. ஒரு வெள்ளை துணியில புதைஞ்சு கம்சன் கையிலேயே கொடுத்தா. கொண்டு வந்து கொடுத்தாள் தாய் கிழவி. தங்கச்சி பிள்ளைன்னு பார்த்தானா கைய பிடிச்சு காலை பிடிச்சான். தலைய குறுகுறுன்னு சுத்துனா நடையில ஓங்கி படிகள் அடுக்கடுக்கா 7 பிள்ளைகளையும் கொன்றான் சண்டாள அப்பாவி. 7 குழந்தைகள் பிறக்க 7 குழந்தையும் கொன்றான் சண்டாள. 7 உயிரும் கைலாசம் போய் முழங்கி நிக்கிறது. உடனே கண்ணன் பார்த்தா என்ன சுவாமி கொல்லணும்னா 8வது மகனா நாம் போய் பிறக்கணும். நாமளே தேவகி வயிற்றுல அவதாரம் எடுக்கணும். நான் அங்கே பிறந்தேனே. ஆனா நம்ம தங்கச்சியும் நம்ம கூட பிறக்கணும். எங்க போய் பிறக்கலாம்? ஆயர்பாடி பட்டணத்திலே 1000 வீட்டு யாதவருக்கு அதிபதி நாட்டாமை நந்தகோனார் மனைவி யசோதையாள் பிள்ளை இல்லாம பெருந்தவத்தை செய்து வருகிறார்கள். அவங்களை அவளும் ரொம்ப காலமா குழந்தை இல்லாம தவம் இருந்து கொண்டிருக்கா. குழந்தைக்கு அவ ஏங்கிக்கிட்டு இருக்கா. அவ வயிற்றுல போய் நம்ம தனிச்சு பிறந்தோம்னு சொன்னா அங்க இருந்தே கம்சனை வத முடிக்கலாம்.